ஹாய் டியர்ஸ், திஸ் இஸ் மைக்லி. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து அது இங்கிலீஷில் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு அதை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பீப்புள்ஸோட ஒரு ஸ்டோரி தான். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது. அங்கே வந்து வயசான ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே ரொம்ப வசதி படைச்ச ஒரு இளமையான ஒரு சின்ன பொண்ணு வந்து போகிறா. சின்ன பொண்ணு, ஒரு ஏஜ்டு பர்சன் தான், கேர்ள். அது அங்கே போகிறாங்க. அவர் வந்து ஒரு கப்ஸில் வந்து சில்லற காயின்ஸ், அதாவது காயின்ஸ் நிறைய வச்சுருக்காரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவர்கிட்ட போயிட்டு அந்த காயின்ஸில் இருக்க அந்த காயின்ஸை வந்து அந்த கிளாஸ்லேருந்து எடுத்து அந்த வாட்டர் ஃபவுண்டனில் கொட்டிடுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறா, நீங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டனில் போட்ட காசை, ஒரு காசை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $100 நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, அதை கேட்டுட்டு அந்த ஃபவுண்டரில் இறங்குறாரு. இந்த பொண்ணு தன் கையில் இருக்க கேமராவை வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணி கேமராவில் வீடியோ எடுக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஸோ இவங்களுக்கு அது ஒரு ஃபன்னாக இருக்குது. அந்த காயின்ஸ், ஒரு காயின் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு வந்து தராரு. அவர் சொல்கிறா, நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்களும் போயிட்டு எடுத்துகிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அந்த காயின்ஸை கையில் வாங்கிட்டு அந்த $100 வந்து என்ன பண்ணுறா, கிழிச்சு அவர் மேலேயே போட்டுடுறா. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உன்னோட ஸ்டூபிட் ஃபேஸ்க்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கா. உடனே அவர் அந்த காயினை என்ன பண்ணுறாரு, ஒரு காயின் எடுத்து அவர் சொல்கிறாரு, நீ வந்து இந்த காயின்ஸ் மூலிமா நீ நிறைய விஷயங்களை நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த தண்ணிலேயே அந்த காசை போட்டுறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போன அந்த பொண்ணுக்கு வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அவள் யோசிக்கிறான், ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியாமல் நம்மளோட $100 வந்து நம்ம கிழிச்சு போட்டுட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு வந்த அடுத்த செகண்ட் அவரை பார்த்தோன்னா அவளோட மைண்ட் செட் மாறிட்டு, நான் இதெல்லாம் வந்து என்னோட மெனிக்யூருக்கு கூட நான் செலவு பண்ண மாட்டேன் இந்த காசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிடான். அதை ஒரு அலட்சியமாக எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ என்ன பண்ணுறா, அவகிட்ட கொடுத்த அந்த காயினை வந்து அவள் வேண்டா, மை விஷ் ஐ ஹாவ் எ நியூ கார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு அவரை தலையை சுற்றி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அவள் போயிடுறா. அவங்க வீட்டுக்கு போனோன்னு அவள் ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்க. அவங்க வீட்டு வாசலில் அவள் வேணுன மாதிரி ஒரு புது கார் வந்து நின்றுட்டுருக்கு வாசலில். இதை பார்த்துட்டு எக்ஸைட் ஆன அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வெளியில் வந்துட்டு இருக்காரு. வந்தோடனே ஓடி போயிட்டு அந்த காரை வந்து பார்த்த சந்தோஷத்தில் அவங்க அப்பாவை போயிட்டு ஹக் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுறா. அவளுக்கே எதிர்பாராத ஒரு ஷாக் நடக்குது. என்னன்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டு இருக்கா. இவ அது வந்து புரிஞ்சுக்கல. என்னன்னு பார்த்தா இவளும் வந்து ஒரு பிச்சைக்காரங்க மாதிரியே இவளோட தோற்றமும் மாறி போச்சு. அவளோட கலர், அவளோட ட்ரெஸ்ஸு, அவளோட ஹேர் எல்லாமே சேஞ்சஸ்